பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவக்கிரியைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நான் எப்படி தப்புவிப்பேன்? இந்த பாவக்கிரியைகள் என்னை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என் மேல் இரக்கம் வைத்து என்னை தப்புவித்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நான் உங்களை தப்புவிப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இன்றைக்கும் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தப்புவிக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சத்ருவின் கிரியைகளை விரட்டுவதற்கு நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சத்ருவின் பிடியில் அகப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. இந்த பிடியிலிருந்து எப்பொழுது நான் தப்புவிப்பேன்? மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. வியாதி என்னும் போராட்டத்தில் அகப்பட்டு கிடக்கிறேனே. கடன் பாரத்துக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனே. எப்பொழுதும் வீட்டில் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு துக்க முகமாகவே நான் குடும்பத்துக்குள் உலாவி வந்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுது தப்புவிப்பேன் என்று அநேக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வந்திருந்த அத்தனை பேரையும் நான் தப்புவிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில் போட்ட போதிலும் அந்த 3 பேரையும் தப்புவிக்க கர்த்தர் 4வது நபராய் அந்த அக்கினி சூளைக்குள் இறங்கினாரே. ஆனால் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் அக்கினியாய் பல சோதனைகளை சத்ருவானவன் கொண்டு போட்டாலும் இந்த சோதனையில் நான் எப்படி நடப்பேன்? இந்த வனாந்தரத்தை நான் எப்படி தாண்டுவேன்? நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியத்தில் தோற்று போன அனுபவம் போல் இருந்து கொண்டிருக்கிறதே. என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே. என்னுடைய வியாகுலத்தை யார் நீக்குவார்? என்னோடு கூட பயணிப்பவர் யார்? என்னை தப்புவிக்க யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சோதனையிலும் வேதனையிலும் கவலையிலும் பாடுகளிலும் கண்ணீர்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை கைவிட்டு விடுவதற்கல்ல, உன்னை நான் விட்டுவிட்டு போவதற்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை மீட்டெடுப்பதற்காக நான் உன் குடும்பத்தில் எழுந்தருளி இருக்கிறேன். நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விசை சிங்கத்திடம் இருந்தும் கரடியிடம் இருந்தும் தாவீது தன் மந்தைகளை பாதுகாத்து மீட்டு
கொண்டது போல ஆண்டவர் சொல்லுகிறார், பல முறை சத்துருக்கள் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள் அல்லவோ, இதிலிருந்து நான் எப்படி தப்புவிப்பேன்? என் குடும்பத்தை அநேகர் நெருக்குகிறார்களே, என் குடும்பத்தை அநேகர் அழிப்பதற்கு வருகிறார்களே என்று சொல்லி கண்ணீர் வடித்த போதெல்லாம் அந்த இடத்துல கர்த்தராகிய நான் வந்து உன்னை தப்புவித்தேன் அல்லவோ, அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பேன், உன்னை இக்கட்டிலிருந்து மீட்டெடுப்பேன், மரண கண்ணிலிருந்து மீட்டெடுப்பேன், வியாதியிலிருந்து மீட்டெடுப்பேன், உன் தொழிலை நான் மீட்டெடுப்பேன், உன் ஊழியத்தை நான் மீட்டெடுப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்தவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வியாதியோடு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், இந்த வழக்கோடு நான் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறேன், எப்போது இந்த வழக்கு மாறும், இந்த வழக்கிலிருந்து நான் எப்போது தப்பித்து கொள்வேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்குக்கும் வாதுக்கும் போராடுகிற தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் நீதி செய்கிறவராய் உன்னை தப்புவிப்பதற்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஆராதித்தாய் அல்லவோ, நீ கர்த்தரை நோக்கி பார்த்தாய் அல்லவோ, நீ ஆண்டவரிடத்தில் முகமுகமாய் பேசி கொண்டாய் அல்லவோ, அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணிகள் மாற்றப்படும், உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்த, உன் குடும்பத்தை வளர்ச்சியின் பாதையில் செல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்னைக்கு குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, என்னோடு கூட நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீர் வந்தால் நான் தப்புவிப்பேன் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் கர்த்தர் நான் பிரகாசிப்பேன் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அழகான ஒரு விசுவாசமான வார்த்தையை தந்த நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கும்போது என் பிரச்சனையிலிருந்து ஒரு தப்புவிப்பு உண்டாகிறது, என் பாடுகளிலிருந்து ஒரு தப்புவிப்பு உண்டாகிறது. நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தையும் பிரயாசத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து எங்களை தப்புவித்து எங்களை மீட்டெடுத்து எங்களை வழிநடத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் எங்களோடு கூட வந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்திற்குத்தான், என்னுடைய வாழ்க்கைக்குத்தான்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர் மேலேயும் தேவ அபிஷேகம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும், அந்த குடும்பங்களை தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.